ஞாபகம் மருதிய மாதிரி நான் வந்து நாகேஷ் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனந்த் பாபு கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேருமே நான் வந்து நாகேஷ் சாரை பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன். ஆனந்த் பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு, போடு தாளம் போடு பாட்டு, அப்புறம் வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆருடைய சாங்கை வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன். மனோவும் சுசீலாமாவையும் பாட வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார். ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன். அதே மாதிரி தான் நான் பேச நினைப்பலாமலேயே நான் 4-5 பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாங்கன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை. ஏன்னா அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணிடுவார். அது மாதிரி பிரபுதேவம் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன். புது வசந்தம் படத்தில் அந்த டான்ஸ் மூமெண்ட்டு தான் ட்ரெய்லரில் ஃபஸ்ட் ஷார்ட்டாகவே போட்டிருந்தேன். அதெல்லாம் இப்போ அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு. அப்புறம் வந்து அவருடைய ஒரு பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன். நான் பேச நினைப்பலாமலேயே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது பிஎன்சிலெல்லாம் பெரிய ஹிட்டு.